தமிழ்நாடு எங்க இருக்குதோ எங்கெல்லாம் மாலை போறது உனக்கு என்ன மாதிரி உலகத்திலே ஒரே பையன் மாலை போட முடியுமா? நான் தான் சொல்றேன், தமிழ்நாட்டிலே ஆளே இல்லடா, உன்னை தாண்டா கூப்பிட்டு போகணுன்றேன். ஏடா ஏடா பையா ஒரே தலைவலி ஆக்குது. ஆமா, என்னோட ஒரு 5 ரூபாய் இருக்குது, 10 ரூபாய் டீ சொல்றாங்க, ஒரு 5 ரூபாய் பரியாகுது. ஆமா, ஒரு 5 ரூபாய் இருந்தா குடுறா, ஆமா, ஒரு டீ ஒண்ணு வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். 5 ரூபாய் ஒரே 10 நிமிஷம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு 300 ரூபாய் 350 ரூபாய் மாலை இருக்கு. இந்த மாலை வாங்கி போட்டுக்கிறேன். ஏதுரா அந்த துட்டு? உனக்கு 60 ரூபாய் இல்லையா? ஓத்துக்குனா தான் சொல்றேன். கையில 10 நிமிஷம் இருந்தா கேட்கணும்னா உனக்கு இல்லாதா அப்படின்னு எடுத்து கொடுத்துருப்பேன். கையில 10 நிமிஷம் இருந்தா அப்படி சொன்னேன். என்ன பண்ண? ஆனா போன வாரம் 25,000 ரூபாய் செல்லு கொடுத்து ஒரு ஓப்பன் செல்லு எடுத்து தெரியுமா? செல்ல பாப்போம். ஏய் ஓப்பா ஓபிபி ஓப்பா செல்ல எடுத்த பாரு. அது எத்தனை ஒயின் ஷாப்ல வச்சேனா? ஏண்டா மார்வாடி கடையில வைத்த 60 தான் இல்லையா? மார்வாடி கடையில வச்சா வீட்டுக்கு ஓடி சேர்ப்போம். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா தொடம்பு கடையில வந்து வீட்லயே அடிப்போம். அதனால அங்க வச்சா எப்போ வேணா மூடலாம், எப்போ வேணா வச்சுக்கலாம். ஒயின் ஷாப்ல அந்த மாதிரி வச்சிருந்து பாரு. வேற அங்க எதுமே வச்சு என்ன பண்ண? வச்சுனா இல்லையானா வெறும் 4 குவார்டர் கொடுக்குறோம். ஏனா ஓ 25,000 ரூபாய் சொல்லி 25,000 ரூபாய் செல்லு கொடுத்து வாங்கல. நீ நான் 4 கோடி தான் கொடுன்னு சொல்லி கேட்டேன். இந்த கேள்வி நான் உன்கிட்ட கேட்டேன். அந்த கேள்வி நீ கேட்ட உடனே தம்பி அந்த கடையில இருக்கு அந்த ரேட்டு, அந்த கடை விட்டு இந்த கடைக்கு வந்தா வெறும் 4 கோடின்றான். ஓஹோ மனுப்பித்து அதிகம் ஆச்சு. வாங்கி குடிச்சுதான் அவன ராஜனே நம்ம வாங்கி குடிச்சுதான் ஆகணும். இப்ப தேவடியா பா ஒதுக்கு நம்பர் குடிக்கிட்டு பத்தி சந்திலாத குடிக்கிற ஒதுக்கு நம்பர் இந்த ஊர்காரங்களுக்கு தெரியும். அது இருக்கு பாரு மனுப்பித்து வாங்கி குடின்னு சொல்லிட்டு வாசல்ல 2 வட்டி ஊதிங்க ஐயா. வாது பத்தல நம்ம கூட வந்தேன். அங்க வந்து போத பத்தல சொல்லி இருந்த 2 குவார்டர் எடுத்து வாய் வட்டி ஊதிங்க. அங்கே குடிச்சிட்ட போத தண்ணி மீறி ஆகி போச்சு. அந்த 4 குவார்டர் குடிச்சிட்டு ஏறி போச்சு. போத அதிகமாகி போச்சு. என் வண்டி ஆரன் போய் நோரன் போய் எல்லாம் பூரா அங்கேயே விட்டுட்டு பேக தூக்கி தோல் மேல மாட்டிக்கினேன். நான் மனு வரேன் ஐயா. வேற வந்து ஜோதியா வாய் அடையா பாரு உங்களுக்கு. அது இருக்கும்போது பேக தூக்கின்னு வந்து நின்னுனேன். இங்க வந்துட்டேன். நான் என்ன கேட்டேன், எப்பா எப்பா உன மாதிரி ஒரு பெரியவரை வந்தாரு. ஐயா பெரியவரை சின்னவர். ஐயா சின்னவரை வயசுல பெரியவரை ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, அங்க வந்து வழி கேட்டேன். இந்த மாதிரி ஆட்டோ கொடாய் வை அப்படின்னு கேட்டேன். எப்ப புள்ளார வை அப்படின்னு கேட்ட மாதிரி அந்த ஆள் சொன்னாரு, எங்கேயும் போய் அலைந்தால நேரா போய் லெப்ட் எடுத்துனா ஆட்டோ கொட்டாங்க. நீ என்ன பண்ண? நான் கொஞ்சம் தூரம் நேரா போய் சைடுல ஆத்திரிக்கு ரைட் எடுத்தேன் பாரு. நேரா சுடுகாட்டுல போய் பாத்துக்கிறேன். போன பாரு, எங்க கம்பெனிலாம் ஒரே வார்த்தை சொல்லாத, நீ சுடுகாட்டுக்கு போன பாரு. செலவு வைக்காத 1 ரூபாய் செலவு இல்லாத போன பாரு. பாருங்க இல்ல மட்டும் நீங்க மாலை வந்து போட்டு தான் வருவாரு. ஆட்டோ கொடாய் அந்த மாலை தூக்கி பட்டு போட்டு பார்த்து போறாரு. ஆமா யோ
போய் போதில வேந்து விட்டேன் 6 மணி மேல ஆச்சு பிசு பிசுன்னு தூர்ல போச்சு போல் தள்ளி போச்சு அங்க ஏஞ்சி பார்த்தா ஒரு மயான காட்சி ஆகுது அப்படி காட்டல ஒரு பேசத்து கூட பேச தோணிக்கு ஆள் இல்ல பக்கத்துல இருக்கிறவனுக்கு நான் பட்டி எழுப்ப முடியுமா இல்ல இந்த பங்கறவன் தான் எழுப்ப முடியுமா ஒரே ஆயா கூட டீ கடை வைக்கானியா ஏ ஆயா நீ எல்லாம் கூட டீ கடை வைக்க கூடாது அங்க கூட பக்கத்துல ஆள் இல்ல பேச தோணிக்கு ஆள் இல்ல சொல்லிவிட்டு ஏஞ்சி பார்த்தா அந்த பேக் ஒரு பக்கம் நிக்குது பக்கத்துல பார்த்தா ஒரு மண்ணுல போட்டு வச்சிருக்காங்க புது பொண்ணு அந்த மண்ணு மேல அந்த மாலை கிடைக்குது எவனோ பெங்களூர்ல இருந்து கட்டில பெங்களூர்ல இருந்த பெங்களூர்ல இருந்து லாஸ்டா வந்து பண்ணுவாரு பொண்ணு தான் பார்க்க முடியல மண்ணு மாதிரி அதை போட்டு ஆத்மாவை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மண்ணு மேல போட்டு மாலை இருந்தா ஒரு எம்பிக்கு போடலாம் ஒரு எம்எல்ஏக்கு போடலாம் ஏன் நம்ம மச்சான் வெங்கடாச ராசம் கட்டின்னு வருவான் அவருக்கு போட்டா உமால சன்மானம் நிறைய வாங்கிக்கலாம் இப்ப போடுவான் பாரு உனக்கு எப்படி வாசனை இப்ப போடுவான் ஏய் நீ அந்த சுடுகாட்டுல இருந்து அந்த மண்ணு மேல இந்த பொந்த மேல இந்த மாலை எடுத்துட்டு வந்து நீ எடுத்துன்னு வந்தவனுக்கு வாசனை அடிக்குதுன்னா ஆனா அந்த போடுகிறான் அந்த கம்யூனிட்டிக்கு தெரியாதானே எந்த கம்யூனிட்டின்னு பார்த்தலாம் கேட்டா மாலையா உங்களுக்கு வேணா எனக்கு வேணா நீயே போட்டுக்கோ ஏய் எங்க நிறுத்துறா எங்க நிறுத்துனா அதுவா அப்ப ஒரு மதிக்கடை ஒரு அடிச்சுதான் என்ன ஆமா பைத்தியக்காரன் அப்படி அடிப்பான் யாரு எவரும் தெரியாத நீ பாட்டு வந்து பேசணும் அப்ப அடிக்காது என்ன பண்ணுவாங்க ஐயா இந்த மாதிரி போட்டு இந்த வாசனை உடுங்க வந்து இந்த போட்டுங்கிற கம்மி அடிக்குமானு தெரியாது மேடம் ஊரியா ஏ பாலியா சப்போர்ட் வராரு பாரு அவங்கறாங்க ஊரா ஊரா பாலியா இருந்தாங்க நாளைக்கு கையில காசு கையில குத்துரு கல்யாணம் பண்ணிக்கிறாம்பா அதுவும் போய் கல்யாணம் மேலவியா என்னை பத்தி தெரியல சாமான் கூட 1 வருஷமா காய ஏடா முருகா அங்க குமரியாங்க தான் கோயிலுக்குடா சரி ஐயப்பா இல்ல அங்கங்க எங்க ஐயடா ஐயப்பா ஏய் காவலை ஐயோ இந்த சபையில் வந்த அரக்கன் யார் என்ற விவரம் உனக்கு தெரியுமா சொன்னா தெரியும் வாடா ஏய் ஓட கதற வேவே கதற ஓடி வேவே ஓட போட காத்தோடி மணார் வந்தவங்க எல்லாம் வச்சுக்கோ சரி வணக்கம் வரங்க போய் சுபாதியம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் செல்வபுரத்தில் எழுந்தருளி காட்சி தரக்கூடிய ஸ்ரீ விநாயகர் பெருநாள் சொல்லிக்கப்பட்ட கட்டிவிராகன் சுபாஜியம் இன்னும் மாரியம்மன் கங்கையம்மன் சென்னியம்மன் பொன்னியம்மன் காமாட்சியம்மன் காளியம்மன் இன்னும் கிராம தேவதைகளால் சொல்லிக்கப்பட்ட கட்டிவிராகன் சுபாஜியம் இன்னும் ஊர் நாட்டாண்மை தர்மகத்தா முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் முன்னாள் வார்டு உறுப்பினர் இந்நாள் வார்டு உறுப்பினர் முன்னாள் கவுன்சிலர் இந்நாள் கவுன்சிலர் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய அன்னை அபிராமி நாடக மன்றத்தை பாராட்டி
பாராட்டி கிராம பணமாக ரூபாய் 501 வாரிகள் சுபோஜியம். இன்னும் திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் எலத்தூர் கிராமத்தை சேர்ந்த என்னுடைய ஆரியரிய நண்பன் பூங்காவனம் என்று சொல்லக்கூடிய மையங்கள் இங்கே அரங்கிலே கார்கோடியினா நாடகனாக்கி நடிக்கும் எனக்காக ரூபாய் 101 வாரிகள் சுபோஜியம். வாரி வைங்க வல்லால் ஆடம்பரம் போல் தவிர்த்து அருகம்புல் போல் வேறொன்று மீன் போல் சுற்றி விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆதி சத்தியாக விளக்கக்கூடிய கங்கை அம்மனை வேண்டிக்கொள்வதும் சுபோஜியம். திருவண்ணாமலை மாவட்டம் செல்வபுரம் மிஷின்கோட்டா செல்வபுரம் மிஷின்கோட்டா எல்லாருக்குமே தெரியும். அந்த அண்ணன் வாழ்ந்து வரக்கூடிய டிஎஸ்பி கேட்டரிங் குரூப் ஆளு ஐயா இந்த நாடக அமைப்பிற்காக பெரும் உழைப்பு கொடுத்த பாலு ஐயா அவர்கள் அடியனை பாராட்டி ரூபாய் 101 வாரியுள்ளார். அப்படி வாரி வழங்க உலகத்திலே 10 பேருக்கு பால்வான பொங்கி கட்டிய மாங்கல்யம் காமாட்சியின் மாங்கல்யம் எப்படி படுத்து வாங்குறதோ அதை ஒரு குடும்பத்திலே 10 தொட்டிலும் மரியாதை செலுத்தி பெறுவார்கள். எல்லாமல் அன்னை அறியாமையை காட்டிக்கிறோம். இப்பொழுதாவது வந்தவன் யார் என்ற விளக்கம் தெரியுமா? காசிமர் ரிஷிக்கு 13 மனைவிமார்கள். அந்த 13 மனைவிமாரிலே ஆசை மனைவியாக விளங்கக்கூடிய அதிர்ச்சி அதற்கு பிறந்தவர்களோ 33 தேவர்கள். இதுக்கு பிறந்தவர்களோ 66,000 கோடி அரக்கர் கூட்டங்கள் பிறந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய 66,000 கோடி அரக்கர் கூட்டத்திலே பிறந்த சூரன் இப்படி சொல்லக்கூடிய அரக்கர் வம்சத்திலே பிறந்த என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? அப்படி கார்கோடிகனாக பிறந்தாலும் எப்படி தெரியுமா வருகிறேன்? எல்லாமே ஆட்டம் முடிச்சு வீட்டுக்கு போறவங்க யாருமே அப்படி நான் வெளியே புறப்பட்டான். அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் எடுத்து பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமியில உதிர்த்தான். இந்த அரக்கர் கூட்டத்திலே என் இடத்திலே யாராவது வந்து தானமாக கேட்டால் எப்படி தெரியுமா?
என் ஜவுத்தியார்கள் வாங்கி போகல உங்க தான் குற்றம் நிரூபிச்சிட்டாங்க பாத்தியா அப்படி இது மாதிரி கத்தினா என்ன தெரிஞ்சுக்கிறீங்க யாரெல்லாம் பேச்சாலும் போயிட்டு கொடுத்து சரியான சண்டை வரும் அந்த மாதிரி என்ன அப்படி திரேதா யுகத்திலே இரண்யாட்சிதன் இருக்கிறார்கள். அப்படி இரண்யாட்சிதன் என்ன செய்தா தெரியுமா? என்ன பண்ணாங்க? இந்த பூமியை பாய்வால் சுருட்டி அப்படியே பந்து போல் உருட்டியாக்கி களத்தில் வைத்துக் கொண்டார். என்னிடத்திலே யாராவது தானமாக கேட்டா இந்த அப்படியே பிரட்டி வாரி தானமாக கொடுத்துடு. இருந்தாலும் ஏண்டா சூரன் இப்படி சொல்லக்கூடிய வம்சாவளியிலே பிறந்தோமே இந்த அரக்கர் கூட்டத்தை கருவறுப்பதற்காக ஒருத்தன் பிறந்தான். யார் தெரியுமா? பரமனுக்கும் பார்வதிக்கும் வாக்கு பிறக்க அந்த வாக்கிலே பரமனுக்கு கோபம் பிறக்க அந்த கோபத்திலே பரமன் நெற்றி கண்ணை திறக்க அந்த நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகள் பறக்க அந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையிலே விடுக்க சரவண பொய்கையிலே 6 கமலத்தில் 6 தீப்பொறிகளாக உதிக்க அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக ஜனிக்க கார்த்திகை பெண்கள் எடுக்க வளர்த்து கொண்டு இருக்கும் வேளையிலே சக்தியானவள் பார்க்க அந்த 6 குழந்தைகளை ஓர் உருவாக சேர்க்க 12 கலத்தோர் 6 முகத்தோன் என்று பெயர் வகுக்க வேளவா அந்த அரக்கரை கொன்று வா என்று தன்னுடைய சக்தி அனைத்தும் ஒன்றாக திரட்டி சக்தியானவள் சக்திகளை கொடுக்க அந்த வேளவன் சூரன் சூரபத்மன் மானுபவன் சிங்கமுகன் தாருகன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அரக்கர் பரம்பரையை கருவறுத்து விட்டான். அந்த முருகன் நல்லவன். அந்த முருகனுக்கு 2 பொண்டாட்டி, இந்த முருகனுக்கு 16 பொண்டாட்டி. அப்படி இருந்தாலும் சின்னஞ்சிறு வயதாக இருந்தோம் அந்த முருகனை வெல்ல முடியுமா? முடியாது என்று என்னுடைய அண்ணன் கண்டன் உதயமா குடியார் அஷ்டகிரியில சென்று மறந்தான். நானும் அஷ்டகிரியில சென்று மறைந்தேன். என்னுடைய அண்ணன் உதயகிரியிலும் நானும் அஷ்டகிரியிலும் சென்று மறைந்தோம். இப்பொழுது முருகன் இருப்பானா? எனக்கு போர் தினமெடுத்து விட்டது. ஏதோ காரணமாக என்னுடைய அண்ணன் அழைத்திருக்கிறார்.
இந்த கோயில் முன்னாடி போய் சொல்லாம சொல்றேன் 75 வயசு ஆகுது வாரியாரு சத்தியமா இது வந்து 75 வயசு நம்மளாம் ஒரு வயசு உயிரோடு இருப்போமான்னு தெரியல அந்த ஐயா வயசுலயும் புலி மாதிரி ஆடுறாரு எப்படி புலி மாதிரி ஆடுறாரு புலி இங்க எல்லாம் நம்ம ஆடுறா சத்தியமா 75 வயசு ஆகுது சிங்கடா 75 வயசு ஆகுது இந்த வயது நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது ஆனா இந்த வயதுக்கும் உயிரே போன நாளைக்கு போட்டு வந்து ஆடுற ஆளு பாரு நம்ம வாரு அவரோட சிசினா நம்ம உள்ள இருப்போம் எப்படி அப்படியே ஆட்டோ பார்க்காம அங்க எதிர்த்து உட்காந்து இங்க நட பாயிட்டு உட்காந்துங்க நானா வந்து முடி எடுக்கிற நாட்டுங்குது நான் வந்து தலைக்கு அம்மா ஆடி உயிரே போனா கூட ஆட்டோ போய் வந்து துட்டு வாங்க செத்து கொடுங்க ஏன் பேனு போடும் ஆட்டோ கூட நாரி போடும் மரியாதை கத்துக்குவேன் ஏன் பேனு வச்சிருவேன் சத்தியமா அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டான் ஐயா பாரு புலிசாக்கியா யாரு கூட மாட்டா சத்தியமா ஐயா பாரு புலிசாக்கியா அடிக்க மாட்டா வாடா நான் நம்பர் மகாராஜா நடிகர் அம்மா சிலுக்கு எங்க அம்மா தெரியுமா நீ சொல்லித்தான் தெரிய தேவையில்ல எல்லாருக்குமே தெரியும் எங்க அம்மா சொன்னா தான் தெரியும் சிலுக்குன்னு என்னுடைய அண்ணன் வந்து விட்டாரா வந்தா ஒரு முறை உத்தரவு உன்னுடைய பாதத்திற்கு வலதுகரம் போன்ற தம்பி கார்கோடிகன் அங்கே வந்தனம் அண்ணா கார்கோடிகள் என்றாலே விஷம் என்னுடைய பாவத்தை மன்னித்ததால் சரசமா பண்ணியிருந்தேன்
வீரம் கொண்ட எனது அருமை சிங்கமே அண்ணா, இந்த ஈரேழு வருடங்கள் உலகத்திலும் யாருமே அசைக்க முடியாத வீரனாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து கூறுகிறேன். அப்படியா? இருந்தாலும் அண்ணா, அத்தகிரியில இத்தனை தினங்களாக மறைந்து கொண்டிருந்த இந்த தம்பி கார்கோடிகளை என்னுடைய இடத்தை அழைத்த கேள்வி என்னவென்று கூறுவாய் அண்ணா? அண்ணா, சிறு வயதாக இருக்கும்போது அரக்க குலத்தை அடியோடு அழித்தான் அல்லவா முருகன்? ஆமா, இப்போது நமக்கு பலம் வந்து விட்டது. ஆமா, தேவர்களை இருக்கக்கூடிய பலம் வந்து விட்டது. அதனால் யானை பலம் வந்து விட்டது. ஆமா, முருகன் இருப்பானா? இருக்க மாட்டான். ஏன் இருக்குமா? இருக்காது. இருக்குமா? இருக்காது. இருந்தாலும் அவர்களை விடப்போவதே கிடையாது. எப்படி எப்படி எப்படி? அதனால் உலகத்தை சிக்கிவிஜயம் செய்ய வேண்டும். ஆமா, தேவர் மூவர் அத்தனை பேர்களை வதம் செய்ய வேண்டும். வதை செய்ய வேண்டும், சிறைபிடிக்க வேண்டும். 7 விராங்க உலகத்தை நானும் நீ 20 நாட்கள் செய்ய வேண்டும். ஆமா, புறப்படு போலாம். அப்படி இத்தனை காலமாக உதயகிரி நீயும் அஷ்டகிரியும் நானும் அண்ணா, எனக்கு நீண்ட நாளா ஒரு ஆசைனா. தம்பி, எத்தனையோ ஆண்டுகள் கடந்து ஒரு முகத்தை பார்க்கின்றேன். ஆமா, அரக்க குலத்திலே பிறந்தவர்கள். ஆமா, உனக்கு என்ன ஆசை சொல்லு. அண்ணா, எனக்கு என்ன ஆசை தெரியுமா? நலமாக தப்புள்ள கொண்டாடி கட்டி வீட்டுல விட்டு வெளியேறி தம்பிக்கு என்ன ஆசை? ஆனால் எனக்கு இந்த தினத்திலே நலமாமை சொல்ல வேண்டும். தம்பி காட்கொடியா, கவலைப்படாதே. நரமாமிசம் தானே வேண்டும். யாராவது நரனை பிடித்து, சத்தியமா பேசணுங்க, யாராவது நரனை பிடித்து அவன் புறவனையை கண்டித்து அவன் உயிரத்தை நான் பிடிக்கின்றேன். அவனுடைய சதைகளை நான் உண்ண வேண்டும். எனக்கு ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், நீ எவனவனா பிடிச்சுக்கோ, அவன் குஞ்சு கறி மட்டும் பண்ணுங்க. அதுதான் எழுந்தே இல்லாத நெசுவா இருக்கும். அப்படியே நெஞ்சு கறிங்க. ஏய், நீ அரக்கனா யாரு? நானா பைத்தியக்காரன். அவளே எழுதி இதெல்லாம் கூட வந்து மாட்டேன். பைத்தியக்காரன்.
கற்பழிங்க உன்னுடைய ஆசை நிறைவேற போகிறது அதோ பார்த்தாயா அதோ யாரோ ஒரு நரவு மேலாய் தம்பி கார்பணியனுக்கு ஒரு நரனை பிடித்து கண்டன் கார்பணியின் சூழல்களும் முருகனுக்கு வயது சிறு வயதிலே மலை பெற்றவர் அமர்ந்திருந்தார் அந்த நேரத்திலே இப்போது போர் திருமணி ஒரு நாளைக்கு கூட நல்லது படுத்துக்கிறேன். அவங்க உடம்புக்கு இருக்கலாமா இல்ல இவங்க உடம்புக்கு இருக்கலாமா?
ஏண்டா நான் உதயகுமார் பொண்டாட்டி கூட என்கிட்ட கூடி அனுப்பிச்சான். அது அவளுடைய பிள்ளை. சிசியா நான் அப்பேற்பட்டவன் அல்ல. நீ எப்பேற்படாது தெரியுமா? எப்படி நெத்தியில திருநாம பட்டு, கழுத்துல ருத்ராட்ச பொட்டு, கையில சப்பூல கட்டு. எதுக்கு வந்து பொட்ட? அம்பூரா கட்ட எதுக்கு நாங்க வந்து பொட்ட? ஏண்டா எதுக்கு வந்தீங்கன்னு அதன் பிறகு நான் சொல்றேன்டா. இப்ப வந்தது யாரு உனக்கு தெரியுமா? உனக்கு சொன்னாதான் தெரியும். தெரியாது. இல்ல தெரியாது. ஏண்டா தெரிஞ்சுக்கினே எப்ப பேசுறீங்க? நான் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சொல்லுங்க. நான் ஊரு குடும்பத்தை கெடுக்கல, குடும்பத்தையும் கெடுக்கல. என்னுடைய வேலை கலகம் குடும்பத்துக்கு எடுக்கிறது இங்க போய் நாரதன் கலகம் நன்மையில் முடியும். சத்தியமா நீ விட்ட தொழில இந்த ஊரு கேள்வியை புடிச்சு வச்சுக்கிறாங்க கரெக்டா. யார் யார் குடும்பத்தை கெட்டாங்க இந்த ஊர் சிசிடிவி இவனுக்கு கெட்டாங்க. ஏடி ருக்க அவன் முன்னாடி அவன் வச்சுக்கிறான் மாண்டி. பேசிதான் எங்க போனாலும் உன் தொழில் வச்சுக்கிறாங்க. சரி நான் யாருன்னு உனக்கு தெளிவாக தெரியும். சொன்னா தெரியும். புறப்படுப்பா. புறப்பாடு. அதெல்லாம் கவர்மெண்ட் நிறுத்தாங்க. அதெல்லாம் எப்ப நிறுத்திட்டாங்களா? ஒரு நேரத்துக்கு எங்களுக்கு கழிப்பு அடிக்கிறது இல்லையா? சாப்பிட வச்சு பாருங்க. சரியா? இப்போதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாயா? சொன்னாதான் தெரியும். ஏண்டா நான் முகப்படைத்த பெருமாவிற்கும் சினிமாவுக்கும் கலைவாணிக்கும் துணாக பிறந்த என் பெயர் தான் நாரத மகாமுனிவர். நாதர் இல்ல பொறம்போக்கு. தெரியும். சத்தியமாரி தெரியும். நீ பரம்போகுது எனக்கு தெரியும். வாய் வெளி சொல்லக்கூடாது. அப்படி இருவருக்கு மகனாக பிறந்து நாரன் மகாமுனிவர் என்று பெயர் பெற்று வந்து வருகிறேன். சரிங்க புலம்புனி. அது மட்டுமா? நீ எப்படி தெரியுமா? தெரிவிக்கின்ற எந்த தெரியும். இருவருக்கு மகனாக பிறந்து ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என் தலையாகப்பட்டது 1000 சுக்களாக வெடிக்கும்படி சாபம். அதனால யார் கொடுத்த சாபம்? யார் கொடுத்தது? ஏண்டா உனக்கு தெரியாதா? அக்கன் அக்கன் கொடுத்த சாபம். கூடாளி தகன் கொடுத்த சாபம். ஆமா கூட்டாளியா? எனக்கு ஒரு அண்ணன். ஆமாங்க. அப்படி எப்படி என்றால் அவனுக்கு ஒரு நேரத்திலே திருமணமாகி அவனுக்கு 2000 பிள்ளைகள் பிறந்தது. 2000 பிள்ளைகள். அப்படி அந்த 2000 பிள்ளைகளும் அதற்கு வம்சமாக பிறந்து விட்டது. ஆமாம். அப்படி இருந்தால் இந்த உலகத்தை அழித்து விடுவார் என்று நினைத்தேன். அண்ணன் 2000 பிள்ளைகளை நான் அழித்தேன். 2000 பிள்ளை சாவடிச்சிட்டேன். ஆமா. பாதி யாரா நல்லவனு கும்பிடுறீங்க. அப்படி பக்கனுக்கோ கோபம் பிறந்து நானும் இடைவெளியிலே பிறந்தேன். பக்கனும் இந்த வலதுகால் நகத்திலே பிறந்தார். நகக்கண்ணிலே பிறந்தீங்க. ஆமா. அப்படி இருவரும் அண்ணன் தம்பியாக இருந்தது. பக்கனுக்கு கோபம் பிறந்து அப்படியே நாதர்
அடே நாரதா, வேலங்காகிலும் கலகத்திற்கு வழி கிடைக்காமல் என்னுடைய பிள்ளைகளை மடித்து விட்டாய் என்று என்றைக்காகிலும் உனக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் நாளைக்கு ஒரு கழகத்தை செய்யாவிடில் உன் தலையாகப்பட்டது 10000 சுக்குலாக வெடிக்கப்படி சாபம் கொடுத்து இருப்பேன் 2000 மொழி துணுட்டான் ஆபீஸ்ல இருக்கும்போது சாபம் கொடுக்க விட்டுருவான் அவனுக்கு. அப்படி அந்த சாபத்தின் பிரகாரம் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என் தலையாகப்பட்டது 16 சுக்கலாக வெடிக்கும். சரி, இன்னைக்கு யார் குடும்பத்துக்கு கெடுக்க வந்துக்கிற? யாரு குடும்பத்துக்கு கடிக்கல. ஆமா. சரி, எனக்கு அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். எப்படி உங்க தாத்தா நினைச்சு பாரு, என் கோத்தா. எங்க தாத்தாவை ஓட்டா ஐயா, தாத்தாவை நினைச்சு பாரு. என்னுடைய தாத்தாவை தியானித்தால் எனக்கு கலகத்தை கண்டிப்பா அப்படித்தானே. தாத்தாவை நினைச்சு பார்த்தா உடனே கொடுத்துருவாரு. சுபஜயம் இன்னும் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை வட்டம் இன்னும் இந்த கிராமத்திலே பெயரும் புகையோடு வாழ்ந்து வரக்கூடிய ரமணா பேக்கரி உரிமையாளர் நவமணி தவமணி சொல்லக்கூடிய 2 நண்பர்களும் சேர்ந்து இங்கே நம்முடைய அன்னை அபிராமி நாடகம் என்ற குழுவை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியுள்ளார். வாரி வழங்கிய குடும்பம் ஆலமரம் போல் தகைத்து அருள்மல் போல் வேறொன்றி நீங்கள் போல் சுற்றி முஷாமல் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆதி சத்தியாக விலகக்கூடிய கங்கை அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். பிரபோதியோம். கலகத்திற்கு வழி கிடைத்து விட்டது என்று உனக்கு தெரிவித்தேன். சொன்ன கைது ஒழுங்கா சொல்லல. சிஜியா வந்துச்சுடா இங்க உட்கார்ந்து நாரி கூடாது இடம். எப்படி என்றால் சூரன் சூரபத்தன் காணுவாவல் சிங்கமகாசுரன் காளிமகாசுரன் அப்படி அவர்களிடத்திலே பிறந்த மண்டன் கார்கோடிகள் 2 அரக்கர்கள் அகோரம் பலத்துடன் வந்து கொண்டிருக்காங்க. யாரும் பிறப்பிப்பது என்று அங்காரத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அவர்களை நேரில் சந்தித்து அதன் பிறகு நம்ம வேலையை திருவண்ணாமலை மாவட்டம் இந்த சிறுவர்கள் நடையில் வந்திருக்கக்கூடிய கோயில் பூசாரி ஏழுமலை மெய்யம்பர் அரியணை பாராடு ரூபாய் 50 வாரியுள்ளார். அந்த குடும்பத்திலே அந்த மாரியம்மன் கங்கையம்மன் என்று சொல்லக்கூடிய ஊர் தேவதைகள் ஒன்று கூடி பட்டியல் இருக்கிற மரியாதை பெருமாறி எல்லாம் வழங்கக்கூடிய ஆயுதத்தை வழங்கக்கூடிய அன்னை அபிராமி பாட்டிகள் சுபோதியம். யாரோ ஒரு நாராயணா நாராயணா என்ற நாமஜயத்தோடு ஓடி வந்திருக்கின்றார். அவனை நடுக்கி பிடித்து அவனுடைய குழந்தையை எடுத்து உதிரத்தை நான் குடிக்கிறேன். அவன் தசைகளை நீ உட்கொள்ள வேண்டும். தெரியுமா?
யாரு நீங்கள் இருவரும் நாங்க ஆமா எப்படி ராஜினே அட பாவி மத்த தாயா இருக்கா நம்ம இடத்துல எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்று போய் சொல்கிறான். அப்படி அதிகாலையில் எழுந்து ஒரு நேமத்தை முடித்து அன்றாடும் இந்த உலகத்தை அவருடைய வருகின்ற நேரத்திலே உங்களுடைய பெருமையை தெரிவதற்காக போராடி உங்களை பற்றி எங்கள் பெருமையை வந்தேன். அப்படியா? ஆமா ஆமா ஞானம் படுத்த முடியும். நல்ல ஞானம் முடித்தோம். அண்ணா எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் பொய் தான் சொல்றான். அப்படி ஒன்றுமில்லை. பாத்தியா? தம்பி வீட்டுக்கே போனாலும் சாவு கன்பாம்டா வாடா இடது கையிலே ஒரு கட்டை, வலது கரத்திலே ஒரு சின்ன கட்டை, கழுத்திலே ருத்ராட்ச பட்டை, தடமுடி, இடுப்புல காவி. அப்ப நான் யாரு? முத்தும் சிறந்த முனிவன். உண்மையிலேயே எங்களுடைய பெருமையை கண்டு எங்களுக்கு நன்மை செய்ய எங்களை பெருமைப்படுத்த வந்த முனிவன் என்றார். எந்த உலகம் சென்றாய் அந்த உலகத்திலே எங்களுடைய பெருமை என்ன கண்டா சொல்லுவோம். சென்று கண்டனுக்கு ஜே, பார்ப்போனங்களுக்கு ஜே. அங்க இருக்கிற கைலாயத்தை கோவிலாக விட்டு வரக்கூடியவன் யாரு? மக்கள் படைத்த பரம கடவுள். கைலாயம் சொன்னா கைலாய வாசிகள். அந்த பரமேஸ்வரன், பார்வதி, கங்காதேவி அத்தனை பேர்களும் கண்டனுக்கு ஜே, கார்கோடவனுக்கு ஜே என்று சொல்லுவாங்க. ஆமா, உண்மைதான். அப்புறம் எந்த உலகம் போன அப்படியா? தெரியுமா? சொல்லு.
அந்த சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய நான்முகம் படைத்த ஆமா பிண்டாவும் ஆமா கலைவாணியும் யாரு சரஸ்வதியும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து பேர்கள் அவனா. கலைவாணினா வேற சரஸ்வதினா வேறயா உனக்கு தெரிஞ்சா சொல்லிக்கோ. சத்திய உலகத்திலே ஆட்சி புரியக்கூடிய எறும்பு முதல எண்ணாயிரம் சீவ சந்துக்களையும் படைக்கும் கர்த்தாவாக விளங்கக்கூடிய உங்களுக்கே பெருமை. யார் எங்கடா போனா மூன்றாவதா? தெரியுமா? வைகுண்டம் சேர்த்து வைகுண்டம் சென்றேன். அங்க வைகுண்டத்திலே வீட்டிருக்கக்கூடிய முக்கியமான நாராயணமூர்த்தியும் அவருடைய தேவி லட்சுமியும் உங்களுக்கே பெருமை என்று கண்டெடுத்து கார்கோட நினைத்து எங்கள் பெருமை உங்களுடைய பெருமை. பொதுவா கைலாயம் சென்றாய், சத்திய உலகம் சென்றாய், வைகுண்டம் சென்றாய். உண்மைதான். மும்மூர்த்திகளும் அவருடைய தேவிமார்களும் அத்தனை 33 தேவர்களும் எங்களையே பற்றி பேசுகிறார்கள். உங்களையே பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்பலாமா? ஆ, நம்பலாமா? நம்பலாம். ஆ? நம்பலாம். நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? ஏன் நம்ப மாட்டேன்? எப்படியாவது இரு அடக்க விதத்திலே மாற்றிவிட்டோம். உயிர் வைத்தால் சொல்லுகிறார். ஆகையா அவனை பார்த்தால் நல்ல சமமுடி போல் தெரிகிறது. எப்படி தெரியுமா? அண்ணா, நல்ல சமமுடி சாப்பிட்டு தெம்பா என்கிட்ட சொல்லு அண்ணா, அண்ணா, இந்த முனிவரை பார்த்தால் நல்ல முனிவர் போல் தெரிகின்றது. ஆகையால் இருவரும் இந்த முனிவருடைய பாதத்தை பணித்து பணிவது போல் நடிக்க வேண்டும். அநியாயமாக அடித்து 2 ரூபாய் ஆட்சியே போட்டுருப்போம். உங்களால் நிறைய பலன்கள் எங்களுக்கு கிடைக்காம போய்விட்டு இருக்கும். அதனால் சிறை கொண்டு போட்டு முக்காலத்தையும் சுத்தமாக உடைக்கும் ஞானம் படைத்தவரே, உங்களால் நிறைய பலன்கள் எங்களுக்கு கிடைக்காமல் அல்லவா போய்விட்டிருக்கும். நல்ல வேளை என்னுடைய தம்பி தடுக்கவில்லை என்றால் உன் உயிர் போயிருக்கும். உண்மைதான், உண்மைதான். அல்லவா? உன் அடிபணிந்தோ எங்களுடைய பெருமையை உலகத்திலும் கேட்டு எங்களிடத்திலே உரைப்பதற்காக வந்ததற்கு மிக்க நன்றி. போய் வா. போய் வரியா? நான் வரல. உங்களுக்கு இன்னும் நன்மை இருக்கிறது. ஆமா, அதான் எடுத்து சொல்லிட்டு தான் வந்தேடா. இப்போ நீங்க இருவரும் வீரா வேஷத்துடன் தோல் தடிகடித்து
எங்க போறீங்க? ஒரு ஊருக்கு ஒருத்தர் போறாங்க வச்சுக்க. ஆமா நல்ல சகுனம் பார்ப்பாங்க. ஆமா. தாய் குலங்கள்லாம் சத்தியமா தேவரை சிறைப்பிடிக்கலாம் என்று செல்லலாம் எடுத்து நினைத்தால் பூணூல் தரித்தவன் முதலாக எதிரே வருகிறான். அதை பூணூல் போட்டு வர்றதே முதல்ல முதல்ல பூணூல் போட்ட வரலாம்டா. 2 பேரா வரலாம், ஒத்தையா வரக்கூடாது. ஆமா முதலாக ஒருவனாக பூணூல் தரித்தவன் எதிரே வந்தது முதல் தவறு. முதல் தப்பு. 2வது அவரை பார்த்து கேட்காம பாரு. எங்க போறீங்க? கேட்கலாமா? போகும்போதே இப்படி என்னை அடித்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்காமல் போய்விடும். அப்படி என்றால் நீங்க எங்க போறீங்க சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய நன்மையை நான் சொல்றேன். அதுக்கான பலாபலம் இருக்கும். உலகத்துக்கு வெளியே செய்ய ஊக்கம் கொண்டவர்கள் இந்த உலகத்தை நாங்கள் இருவரும் சிக்கவிஜை செய்ய வேண்டும். தேவர் மூன்று அத்தனை பேரை சிறுபிடிக்க வேண்டும். சித்திரவதை செய்ய வேண்டும். இந்த உலகத்தை நானும் என்னுடைய தம்பி காட்படுவதை இருவரும் ஆட்சி புரிய வேண்டும். ஐயோ போகாத உங்களுக்கு எதிரி இருக்கின்றார். தெரிவிக்கின்றேன். உங்களுக்கு விளக்கம் யாரு 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 உங்கள் ஜீவம் வேதரிக்க அடியே தத்திவே
சூரர்களே, உங்களுக்கு எது எங்க இருக்கிறது தெரியுமா? குன்றும் இருக்கும் இடமெல்லாம் இருக்கிறார். குன்றும் இருக்கும் இடமெல்லாம் அப்படியா? ஆமா. குண்டு வந்தோட குதிரை இருக்கிறார். ஆமா. காற்று வாயாடா. குன்றும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கின்றான். திசைகளிலே எந்த இடத்தில் குண்டு விழுந்தாலும் சரி அடியோடு உயர்த்துவா அழுக்கிறேன். சூரர்களே, அந்த குன்றுகள் எங்கிருந்தாலும் இடித்து தரைமட்டமாக ஆக்குகிறேன். அதுதான் உங்களால் முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு உடல் பலம் இருக்கிறது, தவபலம் இல்லை. ஆகையால் நீங்கள் இருவரும் தவவேதம் பூண்டு என்னுடைய தாத்தா புத்தன் படைத்த பரமக்கடவுள் அண்ணனிடத்திலே என் பாட்டி பகவதி மகாராஜுக்கு மலையாளத்திலே பகவதியாக தங்கியிருக்கிறது. அந்த பகவதியிடத்திலே சென்று நீங்கள் இருவரும் வரத்தை பெற்று அதன் பிறகு இந்த நாட்டையே நீங்க ஆளலாம். சுபதேவ் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த திருவண்ணாமலை ஆதரக்கூடிய ஏழுமலை இருக்கிற பகுதியில் எங்களுடைய அன்னை அபிராமிக்கு சொல்லக்கூடிய நாடகத்தை பாராட்டி 51 வருகிறார். அந்த குடும்பத்திலே அனைத்து அம்மனோட குடியிருந்து வச்சிருந்து எப்படி வழிவாசிருந்து பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வந்து சொல்லக்கூடிய அன்னை அபிராமியை காட்டி வைக்கும் போது அண்ணா பார்த்தாயா, அந்த முருகனை வெல்ல வேண்டும் என்று மனதிலே எண்ணம் கொண்டு நம் ஈழாவேசத்துடன் வெளியே புறப்பட்டோமே. நம் இருவருக்கும் உடல் பலம் மட்டுமே இருக்கிறதா? தவபலம் வேண்டுமா? அந்த முருகனை வெல்ல வேண்டும். கற்பனையா அரக்க குலத்திலே பிறந்தவர்களுக்கு கடுமையாக தவம் செய்து வரங்களை பெறுவது வழக்கம். அதன்படி பரமனிடத்திலே வேதத்தின் உட்பொருளை கேட்ட உமா மகேஸ்வரியானவள் மலையாளத்திலே பகவதியாக காட்சியளிக்கிறார். அதனால் கைலாயம் சென்று பரமனை கண்டு தவக்காலம் சென்று உண்டு வரம் கேட்டால் பணிக்காது, சக்தி இல்லை. மலையாளம் சொல்ல பலத்தை பெற வேண்டும் என்றால் தவமரம் இருக்க வேண்டும். திரும்ப சொந்த வளத்தை வைத்துக் கொண்டு அந்த முருகனை வெல்ல முடியாது என்று சொல்ல பகவதியை கோரி அகோர தவம் செய்கின்ற நேரத்திலே அம்மை பகவதியாகப்பட்டவள் இந்த குருவினாக போகிறாள். தயவு செஞ்சு தூங்கினவளை பகவதி சாமியார் பகவதி அந்த அம்மனால் கிடைத்துள்ளோம்.
ஐயா